ஒரு நாளை தூக்கி நடின செய்ய கமல பாதானே
அருள்மதியானே கைலாய வாசா, நீ பாவாடைய வச்சு பூவாடை திருடுவருக்கு வரம் கொடுத்த கைலாய வாசா, நீ உண்மையான பரமசிவன் தானா இல்ல பழைய பரமசிவமா இல்ல புது பரமசிவமா? ஏன் கேட்கணும் என்றால் 20 வருஷம் முன்னாடி இருந்த பரமசிவம் ஏழை மக்களுக்கு படையலுக்கு முன்னா மரக்கால சொருவி நிறைய வந்து போட்டாரு. அதுக்கு பிற்பாடு வந்த பரமசிவம் படியால் சொருவி தலை வெட்டி போட்டாரு. இப்ப இருக்கக்கூடிய பரமசிவம் கிலோ வந்து போட்டுறாரு. இதுக்கு மேல வர போற பரமசிவம் அவர் அள்ளி கொடுப்பாரா இல்ல எண்ணி கொடுப்பாரா ஒன்று தெரியல சாமி. நீ நிறைய வந்தவரா இல்ல குறையா வந்தவரா இல்ல சொறி வளர்ந்தவரா விவரமா தெரியும் ஐயா. ஆனால் நந்திகாவலா இந்த கோவிந்தமிட்டர் நன்னகரி புதுப்பால் வைத்து வீரபத்ர சுவாமி நாடகத்தை நடத்த முன் பொதுமறையின மக்கள் வீரபத்ர நாடகத்தை நடத்த முன் வந்திருக்கிறது. இந்த நாடகத்தில் 4 வேதம் 64 கலைக்காலம் 18 புராணம் இதிகாசம் குரு பெரியோர்களுக்கு என்னையும் இந்த தாய் தந்தை சகோதரர்களுக்கு 1 கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அதாவது கைலாயமே திருக்கோயிலாக இருக்கக்கூடிய 2011 முக்கண்டாரிய பரமக்கலை தெரிந்து கொண்டது. ஐயா, முக்கன் பரம கடவுள் மட்டும்தான் விளக்கம். அதனால ஒன்றும் தெரியல, விவரமா தெரிவிக்கும் ஐயா. என்னுடைய என்னை பார்த்தவுடன் சத்தமிட்டுக் கொண்டு வருகிறார். அதுவும் நான் வரும்போது இதோ குழந்தை வாசம் வந்திருக்கூடிய இதோ பி அர்ஜுனா ஐயா ஆசிரியர் நாடக ஆசிரியர் ஐயா அவர்கள் இதோ ஈசன் அடிக்கக்கூடிய சந்திர ஆசிரியருக்காக வேண்டி ரூபாய் 100 கொடுத்திருக்கின்றார். அந்த குடும்பத்திலே வீரபத்ர சுவாமி குடியிருந்து காமாட்சி அம்மன் குடியிருந்து சிவபெருமான் குடியிருந்து நோயற்ற வாழ்வும் குறைவில்லா செல்வத்தோடு வரும் என்று அந்த அப்பனை செய்யும். ஏழுமலை ஐயா அவர்கள் இந்த நாடகம் உபயோகம் பண்ணவர் பத்தியா ஏழுமலை ஐயா அவர்கள் இதோ சிவபெருமான் நாடகம் நடிக்கக்கூடிய சந்திர ஆசிரியர் வேண்டி 1000 செய்யும்.
என்னை எக்காலமும் ஏற்றி போற்றி தோற்றம் செய்யும் சம்பந்த பக்தர்களும் எருமுதலை யானைதலை ஈர்க்கப்பட்ட 84,100,000 ஜீவஜந்துகளுமாக எல்லாரும் தவப்பதனான கந்தனும் கணேசனும் நியூடேவி காலம் எட்டு நாளைக்கு முன்பு ஈஸ்வரால் கிடைக்கப்பட்ட 5 பஞ்சகத்திகளை சோதித்தும் சோதிக்காமல் வெண்காலம் வைத்து விட்டோம். அதை அந்த மந்திரத்தை சோதிக்க வேண்டும் அல்லவா? அப்படியே ஆகட்டுங்க. மந்திரம் மணிமஞ்சம் அவிழ்தான் திரிசூலம் பஞ்சகீர்த்திகளை சோதிக்காமலும் காலம் வைத்து இப்பொழுது அந்த மந்திரத்தை உச்சரித்து 5 முகம் உண்டாக வேண்டி இருப்பதால் அந்த மந்திரத்தை இப்பொழுது உச்சரிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டுங்க.
எனக்கு 5 முகம் உண்டாகிறது. நான்கு முகமா இருந்துச்சு. இந்த மந்திரத்தை உச்சரித்த பிரகாரம் 5 முகம் உண்டாகிவிட்டது. இப்பொழுது கைலாயத்தில் ஆசனத்தில் அமர்ந்து வரும் பக்தர்களுக்கு பரமளிக்க வேண்டும். பரமளிக்க வேண்டும். அப்படியே அமருங்கள். ஐயா கடவுளே குருமாரா பரமாத போற்றி செய்தாய். என்னுடைய பொற்பாத கமலங்களுக்கு ஆதாரமாய் செவித்தபடியால் நீடுழிக்காலம் ஆண்டு கைலாயத்தில் கோவிலாக விட்டிருக்க கோவிலாக விட்டிருக்க 2011 நேத்திரம் படைத்த பரம கடவுளானவர் இடபாகத்தில் அமர்ந்தருளிய உமா பார்வதி இடத்தில் நீண்ட நாட்களுக்கு முன்னதாக அமிர்தம் நெற்றிக்கண் திரிசூலம் பஞ்சகித்தி என்று சொல்லக்கூடிய 5 மணி மந்திரத்தை பெற்று அது சோதியாமல் காலம் கழித்து விட்டார். இந்த தினத்தில் அந்த மந்திரத்தை உச்சரித்த மாத்திரத்தில் 5 முகம் வளர்ந்துவிட அந்த சமயத்தில் அரியாசனத்தில் அமர்ந்து வரக்கூடிய தேவர்களுக்கு வரம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த சமயத்தில் சத்தியுலோக வாசனாக விளங்கக்கூடிய பிரம்மதேவ சபைக்கு வர போகின்றார். அன்னவரால் கதை தொடரும்.
தேவசபை சொல்லுங்க. என்னுடைய ஆ, நாம என்னன்னு தெரியுமா? சொன்னால் தெரியும் ஐயா. எப்படி என்றால் ஆ, சத்தியலோகத்தை சத்தியலோகத்தை சபத்தோடு ஜபத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய பரிபாலனை செய்து வரக்கூடிய சதுர்முகம் எடுத்த படைத்த பெருமதேவன் என்று தெரிந்து கொண்டாயா? என்னங்க சொன்னீங்க? நான்முகம் எடுத்த பெருமதேவன் என்று தெரிந்து கொண்டாயா? அண்ணா ஊயா, நீங்க அம்மாடா. ஏய், அவன் காலை பிடிச்சி என்ன பண்ண போறான்? ஆ, அவன் காலை பிடிச்சி என்ன பண்ண போறான்? ஏய், 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 முதல்ல நம்மளா கேக்குறாங்க. சரி, யாரை பேசுறீங்க? ஏய், யாரோ டேய், யாரோ டேய். கம்முனுடா, நீ வச்சிட்டு ஒரே ஒரு குஞ்சியா அப்ப நான் கொஞ்சம் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு குஞ்சு வச்சுக்கிட்டு வேணும் பத்திரமா வச்சுக்கிறோம். கட்சி ஏய், அப்ப நான் கொஞ்சம் உன் கரியத்துல இருந்து கறி அடிக்கிற மாதிரி சிரிச்சு கடிப்பேன். யாரு நான் அப்ப சிரிச்சு கறியா? ஏய், ஏய், ஏய். ஏய், இந்த பெருமை தேவன் தானே மான தேடுங்கிறான். தெரியலா? இப்ப மட்டும் கிடைச்சானு வச்சுக்க, கேட்டானா? அப்படியே ஒரே ஆள் அடிச்சா வச்சுக்கோண்டா. எதுக்கு? கம்மியாட்டி ஓரம் கம்மியாட்டுறானா? ஆ, ஏய், ஓரம் ஏறானா? எங்கடா? யாரு கேளு? இவன் படை- ஏய், ஏய், முதல்ல பாத்துக்கங்க. ஏண்டா, இவன் படைக்கிறானே, ஆமா, ஒருத்தன் நல்ல என்ன அழகா படிக்கிறான், படிக்கிறான். ஒருத்தன் உன்ன மாதிரியா படிக்கிறான். ஆமா, ஆ? ஆ, ஒருத்தனா இதா இப்படி படிக்கிறான், படிக்கிறான். ஒருத்தனா ஆ, இதா ஆ, இப்படி படிக்கிறான், படிக்கிறான். ஒருத்தன் இப்படி படிக்கிறானா, ஆ. ஒருத்தனுடா ஒருத்தனா பண்றான் ஆ, அப்படின்னு படிக்கிறான். படிக்கிறான். இதெல்லாம் கூட படிக்கிறது கூட ஒத்துக்கிறான். ஒத்துக்கிறேன். ஆ, 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 ஒத்துக்கிறேன். விடு, ஆ. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆமா. எதுடா ஊமையா படிக்கிற இந்த கம்யூனிட்டியா? ஏண்டா? எதுக்கு ஊமையா படிக்கணும்? யா, ஏடா ஆ, இதெல்லாம் கூட படிச்சா தப்பு இல்லடா. தப்பு இல்ல. ஊமையா எதுக்கு படிக்கணும்? ஏன் இந்த ஓரம் கம்மியாட்டி பண்ணி என்ன இப்பெல்லாம் பார்த்து நம்ம வச்சுக்கணும் கடிச்சா ஏடா ஏய், எப்படின்னு கேளு. எப்படி? எங்க ஊர்ல எங்க மாமா வீட்டு ஊர்ல வச்சுக்க, என் ஊர் வச்சு எங்க மாமா வீட்டு ஊர்ல ஆ, ஆ, பக்கத்து வீட்டுல ஆ, ஒரு என் மச்சான் ஒருத்தங்கிறான்டா. ஆமா, என் மச்சான் ஒருத்தங்கிறான். இருக்கிறான். அவன் சுத்தமான ஊமை. ஓ ஆமா 50 மச்சாங்கிறான்டா. காரம் மரம் பரோட்டா ஏண்டா ஆ, ஆ, ஒரு மச்சாங்கிறான்டா. ஆமா, ஒரு மச்சான் தானே ஆமா. ஓய்யா படிச்சாண்டா போச்சு ஓரம் வச்சுக்காரனுக்கு. அப்புறம் எப்படியா பச்சா? ஒரு மச்சானா ஆ, ஆ, ஊமையா படிச்சுட்டான். ஆமா. அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? அவன் என்ன பண்ண தம்பி, ஆ, கடைக்கு போய் கடைக்கு போன தம்பி அவன் ஆ, கடையில போய் என்ன பண்ணா, என்ன பண்ணா? இவன் போற நேரம் பார்த்துட்டு பாத்துட்டு அந்த கடைக்காரன் என்ன பண்ணா, ஆ, அவன் ஒரு செட்டியாரு, அவன் சைலண்ட், அவன் ஒரு செட்டியாரு. செட்டியாரு அந்த கடைக்காரன் என்ன பண்ணா, ஆ, இவன் போற நேரம் பார்த்து பாத்து அவன் பொண்ணை கூப்பிட்டு கடையில உட்கார வச்சுட்டு உட்கார வச்சுட்டு இவன் சாப்பிட போட்டான். சாப்பிட போயிட்டான். ஆ, ஆ, ஆ. இவன் போகும்போது அந்த பொண்ணு கடையில உட்காந்துக்குது. ஓ யாரு அந்த பாப்பா சொன்னா? அந்த பாப்பா யாருன்னா? செட்டியார் வீட்டு பொண்ணு அது. எனக்கு என்ன மனோர் வீட்டு பொண்ணு மாதிரி தெரிஞ்சு. மலையார் வீட்டு பொண்ணு, செட்டியார் வீட்டு பொண்ணு. செட்டியார் சாப்பிட போட்டாரு. அந்த பொண்ணை கூப்பிட்டு கடையில உட்கார வச்சுட்டு உட்கார வச்சுட்டு இவன் சாப்பிட போயிட்டாரு தம்பி. ஆமா. போகும் பார்த்து ஆ, என் மச்சான் என்ன பண்ண, அந்த ஊமையா ஊமையா? இவன் கடையில போய் ஆ, பா பா, பா பா. ஏய் என்னடா சீனா பா சொல்லுது கேளுடா. ஆ, ஆ, பா பா, பா பா, பா பா. அப்படின்னு போய் இவன் கேட்டான். கேட்டான். அந்த கடையில யாருமே ஆள் இல்ல. ஆள் இல்ல. இருந்து ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு கடையில உட்காந்துக்குது. ஆமா. அந்த பொண்ணு நான் நினைச்சு ஆ, இந்த ஊமை கம்மியாடி பையன் ஆ, யாரு ஆள் இல்லாத நேரம் பார்த்து பாத்து நம்மள 5 ரூபாய் கொடுத்து 5 ரூபாய் கொடுத்து கூப்பிடுறான். எதுக்கு? அதுக்குதான் ஆ, ஆ, அப்படி கூப்பிடுறான்னு சொல்லிட்டு கூப்பிடுறானே. கருவாமுடன் ஐயோ அம்மா ஓ, எப்போ பாத்துங்க. அப்படின்னு இந்த பொண்ணு கத்தம்னா ஆமா, இவன் அப்பதான் செட்டியார் எடுத்து வாயில சாப்பாடு வச்சான்டா. ஆமா. இன்னும் தெரியல பொண்ணுக்கு இப்பதான் கூடு கடையில உட்கார வச்சுட்டு வந்தான். ஆ, ஆ. பார்த்து அந்த பொண்ணு கத்துது கத்துது. அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைவுக்கு விடுற தம்பி ஓட வந்து பார்த்தாக்கா பாத்தாக்கா இந்த பொண்ணு அப்படியே கொஞ்சம் ஆய்வாயுதுங்குது. அயுது. ஏமா எதுக்குமா ஆய்வுரா? ஆ, ஆ. இப்பதான் உனக்கு கூடு கடையில உட்கார வச்சு சாப்பாடு போறேன்னு சொல்லிட்டு போனேன். கொண்டுட்டு போன. என்ன காரணம் எதுக்கு ஆய்வுனா அவன் கேட்ட செட்டியாரு. ஆ. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, ஆ. எப்பா ஆ, இவன் 5 ரூபாய் கொடுத்து 5 ரூபாய் கொடுத்து எதுக்கு வரையான்னு கேக்குறான் எப்பா ஆ, அப்படின்னு சொன்னதானே தம்பி. சொன்னதான். கம்மூர் பண்ண செட்டியார் பையன் அதானே. என்ன பண்ண என் பொண்ணாடி இதே ஆளா நேரத்துல என் பொண்ணை இந்த மாதிரி நீ கூப்பிட்டியா கூப்பிடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஆ, ஆ. தம்பி செம்ம அடிச்சு 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 ஆ, ஆ. கம்பத்துல கட்டி போட்டான் அப்பையா. பரவாயில்ல. வரவெல்லாம் ஒரு அடி அடிக்கிறான். அடிக்கிறான். ஆ, ஆமா. உனக்கு அம்மா திமிரு இருந்தா ஆ, எனக்கு பசியாக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு என் பொண்ணை கூட்டு கடையில உட்கார வச்சுட்டு ஆ. நான் சாப்பிடுற போற நேரத்தை பார்த்து பார்த்து என் பொண்ணாடி என் பொண்ணுகிட்ட 5 ரூபாய் காசு ஊத்தி நீ கூப்பிட்டு அந்த ஒவ்வொரு. வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மடி அடிச்சுக்கிறான். அடிச்சுக்கிறான். அந்த வையா அந்த நேரம் பார்த்து ஆ, என் பெரிய மாமனார் வீட்டு பையன்
போலீஸ்காரன் வரான் அந்த வெயில அந்த வெயில வரா வந்த உடனே இதனால நம்ம சித்தமுட்டு பண்ண பூமி பிடிச்சி அடி அடிச்சு அடிக்கிறாங்களே கம்பத்தில் கட்டி போட்டுக்கலாம். ஆமா என்ன காரணம் நம்ம கிட்ட போலாம்னு சொல்லிட்டு கிட்ட போனதுதான் அந்த போலீஸ்காரனை பார்த்துட்டு அப்படி பார்த்து அழுது ஒண்ணு என்னடா பிரச்சனை ஒன்னாவும் சொல்றான் அந்த செட்டாரு எம்மா திமிரு இருந்தா அந்த போலீஸ்காரங்கிட்ட எம்மா திமிரு இருந்தா 4வது நேரம் பார்த்து உங்க தம்பிக்காரன் 5 ரூபாய் கொடுத்து இது கூப்பிடுறாங்க அது எதுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னதுதான் உன்னை புரிஞ்சு போயிடுச்சு ஏன்னு கேளு இவன் பெரியமாவன் சித்தம்மாவன் இவன் பாஷை அவனுக்கு தெரியும் அதனால அது யாரோ பைத்துக்காரன் தெரியாத ஊம புள்ள வந்து ஒண்ணு தவறா இது சொல்லல பாரு இதுன்னா 5 ரூபாய் இதுன்னா 1 ரூபாய் இது சைபர் பக்கத்துல 1 5 சைபர் 1 501 சோப்பு கேட்டான் இதுக்கு போய் அந்த புள்ளிய அடிச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அந்த பிரச்சனை முடிச்சு வச்சான் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பரிச்சாம்பாரு பிரம்மதேவனா அவனதான் பாத்துங்கடா கட்டிச்சான வச்சுக்க அப்படியே கட்டிச்சு கொஞ்சம் ஏத்துறோம்டா அப்படியே ஓ மடார என்ன சொன்னா உன்னதாங்க பாத்துனா ஆமாங்க நான் அப்படி கிடையாதுடா டேய் என்ன கூட படிச்சுக்கிறியா ஏன் அப்படி படிச்சுக்கிற எப்படி படிச்சுக்கிற மச்சான் எதுனா ஒரு தொழில படிச்சிருக்கணும் பகல் ஃபுல்லா கொண்டேத்துன்னு போ அலைய வைக்கிறா ராமாச்சனாக இந்த வேலைக்கு போக சொல்றா வரவெல்லாம் என்ன அடிக்கிறான் எதுக்கு மாதிரி படிச்சா ஒரு படிச்சு ஒரு டாக்டரா ஒரு வக்கீல படிச்சிருக்க கூடாது ஒரு போலீஸா படிச்சிருக்க கூடாதா நீ படிச்சது அந்த மாதிரி படிச்சிருக்கணும் ஓ யார் யார் என்னென்ன பாவம் புண்ணியம் பண்ணீங்களோ அப்படி கிடையாது எப்படி தெரியுமா மாலாகை கண்ணனும் கைலாயத்தின் கோவில விட்டிருக்கக்கூடிய பரம கடவுள் என்ன செஞ்சாங்க தண்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு தண்டம் ஒரு பொருள் தண்டத்தை கொடுத்து பிரம்மனுடைய கையில இந்த தண்டத்தை வச்சு யார் யார் என்னென்ன பாவ புண்ணியம் செய்தாங்களோ ஒரு பிற செய்த பாவத்துக்கு புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அவர் படைக்க வேண்டும் என்று இவற்றில் ஒப்படைச்சாங்க ஆனா உன்னை வேண்டி வணங்கும் போது உன்னுடைய சௌகரியத்துக்கு எந்த உரிமையும் படைக்க உங்களுக்கு தகுதி கிடையாது உரிமையும் கிடையாது ஆகையினால ஒரு பிறப்புல யார் யார் என்ன பாவம் புண்ணியம் செய்தாங்களோ ஆமா அதுக்கு தகுந்தார் போல பின்னாடி எழுதி அப்புறம் தான் முன்னாடி பாப்பாங்க அப்பதான் இவருக்கே தெரியும் முன்னாடியா படிச்சுக்கிறோமா கூணா படிச்சுக்கிறோமா கூடா படிச்சுக்கிறோம் அது இவருக்கே தெரியாது யார் யார் என்ன பாவம் புண்ணியம் செஞ்சாங்களோ ஆமா அத்தன்மை போல ஒரு எழுதி ஆமா பின்புறம் எழுதி முன்புறம் படிக்கிறாரு அதனால இவர் மாதிரி தவறா நினைச்சுக்காரு ஐயா தெரியா சொல்லியா மனுஷன் அதுதான் இன்னும் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா உனக்கு வேற மாதிரி முன்னாடி எழுதிட்டு இருப்பேன் முன்னாடி எழுதிருப்பேன் எப்படி கொஞ்சம் பணக்காரன் எழுதிருக்கா நல்ல பணக்காரனை விட எழுதிருப்பேன் உங்க மனசு எப்படி இருக்குது அது பார்த்தேன் பணக்காரன் நானே ஐயா அப்படியே ஐயா வாங்க ஐயா என்னுடைய நாம என்னன்னு தெரியுமா ஐயா உன் அருகாமல் இருக்கக்கூடிய மந்திரிங்க எனக்கு தெரியும் நீ யாரு எந்த நாட்டை சேர்ந்தவர் உன்னுடைய பேர் எனக்கு தெரியும் இது அமர்ந்திருக்காங்க பாத்தியா மாதா பிதா குரு அதோ தெய்வம் அவங்களுக்கு விவரமா விளக்கமா எடுத்து கூற ஐயா
மகாராஜா ஏறக்கூடிய வாகனம் அண்ணன் வாகனம் நீ ஏறக்கூடிய வாகனம்டா ஓ பரவாயில்ல பாயிண்ட் புடிச்சு பேசுறேன் தம்பி நாத்த புடி டேய் ஏய் மகாராஜா ஏறக்கூடிய வாகனம் அண்ணன் வாகனம் ஆ, ஆ. யா வாகனம் என்ன வாகனம் கேக்குறா என்ன வாகனம்? யா வாகனம் பொன்னாடி வாகனம்டா ஏய் அவரது மேல பறக்கும் எந்த கீழே பாய் போட்டு படுக்கும் அவரது குட்டி போடும் அவரது முட்டை போடும் எந்த குட்டி போடுண்டா அவரது பால் குடிக்கும் எனக்கு பால் குடுக்கும் நான் யாரு என்ன வாகனம் அதான் பொன்னாடி வாகனம்டா ஏய் தம்பி ஆ ஒரு அன்னவாகனம் சொன்னாரு ஆ. அந்த அன்னவாகனமானது ஆ. தண்ணீரையும் பாலையும் ஆ. இறையும் ஒன்னாக சேர்ந்து ஆ. கலந்து விட்டால் விட்டால்? ஆமா அந்த பறவை என்ன செய்யும் தெரியுமா என்னங்க செய்யும்? அந்த தண்ணீரை மட்டும் விட்டு விட்டு ஆ. அழகான பாலை மட்டும் எடுத்து சாப்பிடும் பாருடா என்னுடைய வாகனம் அப்படி அப்படி வாகனம். ஏறக்கூடிய வாகனம் ஆமா. அண்ணன் வாகனமாகப்பட்டது ஆமா. பாலும் நீரும் ரெண்டு கலந்து ஊத்தி வச்சாங்க ஆமா. பால் மட்டும் இருந்தோம் ஆமா. அப்படியே தண்ணி தண்ணீர் அதே அப்படியே ஒதுக்கிடும் அவ்வளவு திறமை வாய்ந்த பறவை இப்படி ஏறக்கூடிய வாகனம் அன்னவாகனம். என் வாகனம் பொன்னாடி வாகனம் கொடுத்தா போதும் இது அடிக்கும் ஆ. ஐயா என் சிறுசில இருந்து இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மணிமகட முடியாது மணிமானது என் மார்பில இருக்கக்கூடிய மாறுப்பா பதக்கங்களோ மாறு பதக்கங்களோ கைதண்டை பார்க்கறியா மகாராஜா அப்படியே அந்த மணிமூலமா அந்த பத்து லைட் வச்சு பார்த்தா அப்படியே பள்ளிச்சி பள்ளிச்சி எப்படியா ஒட்டிச்சி ஐயா ரம்பை ரம்பை ஊர்வசி ஊர்வசி மேனகை மேலகை ஊர்வசி மேலகை மேனகை ஆ, சிவராமை இப்படி என்று சொல்லக்கூடிய ஆ, நடுன மாதிரி நம்ம கண்ட மாதிரி நடுன மாதிரி கொண்டு வரணும் ஆமாங்க. கண்ணாடா, கண்ணாடி கட்டி புடிடா. அப்படி எங்க நேரத்துல ஆடுறாங்களா? அவங்க நேரத்துல ரம்பை ஊர்வசி. கட்டி புடினான்றது வந்து பூலோகத்துல ஆ, ஆ. தேவலோகத்துல ஆ. ரம்பை ஊர்வசி சிலோர்தமை மேனகை என்று சொல்லக்கூடிய நடின மாதர்கள் இவருடைய அருகாமையில நடினமாடி கொண்டு வராங்க அதாங்க, அவங்க நேரத்துல அப்படி ஆமா. எங்க நேரத்துல இந்த பாட்டு பண்ண ஆமா, அப்படி பாடுவாங்க. ஆமா. அதே காலம் ஐயா அதான் என்ன ஆ. கைலாயத்தில் ஆ. ஏதோ ஆ. இடத்துல குற்றமாக ஆ. ஜன நெருக்கடியான சத்தம் கேட்கின்றது கேட்கின்றது. சென்று கண்டறிய வேண்டும் ஓ, அப்படியே போய் பார்க்கலாங்க. அல்லது சுவாமி உங்களை தேடி சாமி உங்களை தேடி பெருமக்கள் வந்து கொண்டிருக்கிறார் ஐயா. அப்படி என்றால் ஆ. என் அருகாமையில் வர வேண்டும். அப்படியே அகற்றுங்க. சிவபெருமான் உங்களை வரும்படி உத்தரவுங்க. போலாங்க, தைரியமா போலாம். போலாமா? போலாம். அதாவது சத்தியமாக பார்த்தா அமரசம் அமருவ சத்தலோக
சத்தியலோகம். அதோ கைலாய வாருங்கள் வாருங்கள். ஆசனத்தில் அமருங்கள். சில வார்த்தைகள் பேசலாம். சத்தியலோக வாசகா. அதுவும் கைலாய வாசகரா சொல்லும் சத்தியலோக வாசகா. உனக்கிருப்பதோ 5 சிரம் எனக்கு இருப்பதோ 4 சிரம் நான் எப்படி உங்களோட ஆசனத்தில் சமயமா அமர்வது உந்தனை போல் 5 முறை முடித்தால் உங்களுக்கு அமர்கிறேன். உனக்கும் 5 சரம் மகத்தான் ஆசனத்தில் அமரு. அடா காவலா எனக்கு எத்தனை சிரம் இருக்கின்றது 1 2 3 4 5 கிலோ மகாராஜா 5 இருக்கின்றதா இருக்குதுங்க. அறிவில்லாத தேவர்களே ஏன் அநியாயப்படுது அந்த ஆண்டு பயிலிடம் வேண்டி தவிர்க்கிறது எனக்கும் 5 சிரம் இருக்கின்றது யானும் படைப்பேன் யானோ உங்களுக்கு என்ன வர வேண்டுமா தெரியல என்னிடம் வாருங்கள் அண்டை அவர்களை பூட்டி அழகுமாக்க யோகிது இல்லாமல் புளித்தோல பாம்புகளை பூண்டு பள்ளத்துல காட்டும் அந்த பரமனை வேண்டும் யானே படிப்பேன் அவனை போல் என்ன தகாலம் யானே படிப்பேன் எனக்கோ படைக்க திறமை இருக்கும் போது ஏன் அந்த ஆண்டி பயிலிட வேண்டி தருகிறீர்கள் தேவர்களே வாருங்கள் யானே தருகிறீர்கள் என்றால்
அப்படி கைலாயபதி கடவுளாக விளங்கக்கூடிய நீங்க வரக்கூடிய கடவுளானவர் 5 முகத்துடனே அரியாசனத்தில் அமர்ந்து வரம் கொடுத்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் சத்தியலோக வாசனாக விளங்கக்கூடிய ஐயனாக பிரம்மதேவன் வந்து ரொம்ப எதிர பேசிக்கிறீங்க வாயில சூடு வைக்கிற மாதிரி பாடுறாங்க. பின்பட போறேன் போன வேற நாடாடி இப்படி வந்து கொண்டுக்கிற வரிசையில வாங்கி பண்ணல ஏந்துரு பண்ண பந்தல ஊட்ட வச்சுட்டு போய் படுங்க. ஒரு கோயில் ஒரே முட்டை போட அமுக்குறான். ஏய் பந்தல இங்க கூட வச்சுட்டாங்க நாட மாட்டீங்க. நின்னு பாடு. அப்படி சத்தியலோக வாசனாக விளங்கக்கூடிய சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன் கைலாய வருகின்ற சமயத்தில் பரம கடவுளானவர் சத்தியலோக வாசகரே வாருங்கள் ஆசனத்தில் அமரலாம் சில வார்த்தையை பேசலாம் என்று ஆசனத்தில் அமர சொல்ல அந்த சமயத்தில் சத்தியலோக வாசனாக விளங்கக்கூடிய பிரம்மதேவனானவர் கைலாய வாசா உமக்கு இருப்பதோ 5 சிரம் எனக்கு இருப்பதோ 4 சிரம் ஆசனத்தில் சரி சமமாக அமர வேண்டும் என்று சொன்னார். அமர வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு இருப்பதை போல 5 சிரத்தை கொடுத்தால் ஆசனத்தில் அமருகிறேன் அப்படி என்று தெரிவிக்க பரம கடவுளானவர் உனக்கும் 5 சிரம் கொடுத்தேன் என்று 5 சிரசை கொடுத்து விட 5 சிரசை பெற்றுக்கொண்டு அந்த சத்தியலோக வாசனாக விளங்கக்கூடிய ஐயனாக பிரம்மதேவன் நானே கடவுள் நானே அந்த கைலாயத்தை படைப்பேன் கைலாயம் படைக்க திறமை இருக்கின்ற சமயத்தில் அந்த ஆண்டி பயலை வேண்டி ஏன் துதிக்கின்றீர்கள் என் அருகே வாருங்கள் உங்களுக்கு வேண்டிய வரவேற்பு நான் தருகிறேன். ஆமா அப்படி என்று ஆணவத்தோடு அகங்காரத்தோடும் ஆசனத்தில் அமர்ந்து வரக்கூடிய தேவர்களுக்கு வரம் கொடுக்கிறேன் என்று அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த சமயத்தில் பரம கடவுள் இடபாகத்தில் அமர்ந்துள்ள உமா பார்வதியானது சபைக்கு வர போகின்றார். அன்னவரால் சபைக்கு வருகிறோம்.